இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் 6வது மாடல் எக்ஸாம். இதுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி ஆன்சர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம்லேயே கமெண்ட் பண்ணுங்கள், யூடியூப்பில் கமெண்ட் பண்ணாதீங்க. டெலிகிராமில் அதோட இந்த மார்க் இருக்கும். உங்கள் மார்க் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 6வது மாடல் எக்ஸாம். குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம ஒரு 50 மாடல் எக்ஸாம் வரைக்கும் பார்ப்போம். ஸோ இந்த 50 மாடல் எக்ஸாமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு பேப்பராக பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி உங்கள் மார்க் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான சிலபஸ் நான் முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன். தமிழ் இலக்கணம் 30 வினாக்கள், இலக்கியம் 10 வினாக்கள் தமிழில். ஐஎன்எம் பார்த்திங்கன்னா 10th காலனியத்துக்கு எதிரான இயக்கமும் தேசியத்தின் தோற்றமும். ஜியாகிரஃபியில் 10th வேளாண்மை கூறுகள். ஸோ அந்த மண் வகையெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கவர் ஆகும். பாலிட்டி பார்த்திங்கன்னா 10th மாநில அரசு. எக்கனாமியில் 11th இந்திய பொருளாதாரம். எக்கனாமி மட்டும் இதுக்கு 3 மாடல் எக்ஸாம்லேயும் வருதுன்னா, ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எக்கனாமி பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணல. ஸோ அதனால் மட்டும் அந்த 11th மொத்தம் 5 டாபிக் கவர் ஆகும் நமக்கு சிலபஸில். ஸோ 5 டாப்பிக்குமே ஒரு டாப்பிக்கும் 3 மாடல் எக்ஸாமில் வரும். ஸோ இதோட பார்த்திங்கன்னா 11th இந்திய பொருளாதாரம் இந்த வீடியோட கம்ப்ளீட் ஆகிடும் இந்த மாடல் எக்ஸாமோட. பாருங்கள் முதல் வினா. ஸோ ஆன்சர் கீக்கு மட்டும் வீடியோ யூஸ் பண்ணுங்கள். முதல் வினா, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. சரினுடைய பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. இரண்டாவது வினா, ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. ஆன்சர் ஆப்ஷன் பி, காவடியின் அமைப்புக்கேற்ப சர்ப காவடி, பூக்காவடி, தேர்காவடி என அழைக்கப்படுகிறதுன்னு வரும். ஸோ அழைக்கின்றது என்பது தவறானது. ஃபஸ்ட் ஏ பாருங்கள், மணிகளால் காவடியை அழகுபடுத்துகின்றனர் என்பது சரி. பழமையை உணர கலைகள் துணை செய்கின்றன என்பது சரி. தேவராட்டம் எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படுகின்றது என்பதும் சரி. பி மட்டும் தவறு. ஸோ இலக்கணம் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்கப்பட்டதாக மேக்ஸிமம் இருக்கும். மூன்றாவது என்ன பாருங்கள், சமுதாயம் என்ற வட சொல்லின் நேரான தமிழ் சொல் என்ன? சமுதாயம் என்ற வட சொல்லின் நேரான தமிழ் சொல். ஆன்சர் மண்பதை. நான்காவது வினா, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜனப்பிரளயம் என்பது மக்கள் வெள்ளம். பிரளயம் என்பது வெள்ளம். ஐந்தாவது வினா, ஒழுங்குபடுத்திய சொற்றொடரை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆசனங்கள் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். ஆறாவது வினா, திருநின்ற ஊர் எனும் ஊர் பெயரின் மருவு எதுவென கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, திண்ணவூர். திண்ணனூர். திருநின்ற ஊர் திண்ணனூர். ஏழாவது வினா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். எழினி, கிழி, படாம், திரைசீலை எனும் சொற்கள் எதனை குறிக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓவியம் வரைய பயன்படும் துணி. எட்டாவது வினா, ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அறிக. வை என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் புல். ஆப்ஷன் டி, வை என்பதன் பொருள் புல். ஒன்பதாவது வினா, இயம்பினான் பயின்றாள் என்பவை எவ்வகை சொற்கள்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் திரிசொல். இயம்பினால் பயின்றாள் என்பது கற்றோருக்கு மட்டுமே பொருள்படும் திரிசொல். பத்தாவது வினா, அவனை அவனால் என்பது எவ்வகை திரிசொற்கள்? ஆன்சர் இடைத்திரி சொற்கள். ஸோ இங்கே ஐ வந்திருக்கு, அதே மாதிரி ஆள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடைச்சொற்கள். 11வது வினா, சேர்த்து எழுதுக. கயிறு கூட்டல் கட்டில். சரியான பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை, கயிற்று கட்டில். 12வது வினா, பிரித்து எழுதுக. குரல் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குரல் கூட்டல் ஆகும். 13வது வினா, பொருள் அறிக. உழை, உலை. ஸோ அந்த மயங்கொலி எழுத்துக்கள், சிலபஸில் மயங்கொலி எழுத்துக்கள் அதில் வரும். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த உழை பார்த்தீங்கன்னா மானை குறிக்கும், இந்த உழை பார்த்தீங்கன்னா சேற்றை குறிக்கும். ஸோ 9th நியூ புக்கில் வந்துருக்கும். உழை என்பது ஒரு வகை மான். 14வது வினா, பொருள் அறிக. கிளி, கிழி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இந்த கிளி பார்த்தீங்கன்னா அச்சம் குறிக்கும், இந்த கிளி பார்த்தீங்கன்னா கோடு கிழித்தல்.
15வது வினா செழியன் வந்தது என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி திணை வழுநிலை. செழியன் வந்தான்னு வரணும். ஸோ செழியன் வந்தது, இது பார்த்தீங்கன்னா செழியன் என்பது உயர்திணை, வந்தது என்பது அக்ரிணை. ஸோ நமக்கு உயர்திணை அக்ரிணை அது மாற்றி சிலபஸில் இருக்குது. உயர்திணை அக்ரிணை திணை வழுநிலை. 16வது வினா கல் எனும் வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்றை உருவாக்குக. ஸோ 2 வினாக்கள் கண்டிப்பாக வந்துடும். வேர்ச்சொல் வினைமுற்று மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி கற்றான். கல் என்னும் வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று கற்றான். இதுவே கற்றல் என்பது தொழிற்பெயர், கற்றான் வினைமுற்று, கற்று வினையெச்சம், கற்றவர் வினையால் இணையும் பெயர். 4ல் எது வேணாலும் கேட்கலாம். 17 அரு என்னும் வேர்ச்சொல்லில் இருந்து வினையெச்சத்தை உருவாக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி அறுத்து. 18 இடும்பை என்பதன் எதிர்சொல். ஆன்சர் இன்பம். இடும்பை என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா துன்பம்னு வரும். எதிர்சொல் இன்பம். 19 மாறுபட்ட ஒன்றை கண்டறி வழுவு சொற்கள். ஆப்ஷன் டி மாறுபட்டது. இந்த ரீ வரும் கோடாரி. ஸோ இது ஒன்று மட்டும் மாறுபட்டது. காற்று வந்து பார்த்திங்கன்னா காற்று என குறிப்பிடப்படும். சுவற்றில் வந்து சுவரில். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய டைம் எக்ஸாம் கேட்கப்பட்டது. கடிகாரம் பார்த்திங்கன்னா கடிகாரம். கோடாலி கோடாரி இந்த ரீ வரும். 20வது வினா கோட்டி என்பதன் பொருள். கோட்டி என்பது மன்றத்தை குறிக்கும். 21 மறுப்பு என்பதன் பொருள். மறுப்பு என்பது கொம்பு. 22வது வினா மாறுபட்ட ஒன்றை கண்டறி மரபு சொற்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் மாறுபட்டது. இட்லி சுடு வராது, இட்லி அபின்னு வரும். பாடல் இயற்று நூல் எழுது படம் வரை. பாடல் இயற்று நூல் எழுது படம் வரை. இட்லி என்பது அபி. 23வது வினா மாறுபட்ட ஒன்றை கண்டறி மரபு சொற்கள். தாரானது பார்த்தீங்கன்னா வீடு எழுப்பினார். ஸோ வீடு வந்து கட்டினார்னு வரும். சுவர் தான் எழுப்பினார். வீடு என்பது கட்டினார். குடம் வணைந்தார், கூடை முடைந்தார், கூரை வேய்ந்தார். 24வது வினா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பாரதிதாசனின் சிறந்த படைப்பு குடும்ப. ஸோ இந்த இடத்துல எந்த நூல் வரும்னு கேட்டிருக்காங்க. சரியான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விளக்கு, குடும்ப விளக்கு. 25வது வினா பொருந்தா சொல்லை கண்டறிக. பிஞ்சு வகைகள். இதில் பொருந்தாது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி கொப்பு என்பது பொருந்தாது. பேலன்ஸ் பாருங்கள் வடு, குறும்பை, கற்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஞ்சு வகைகளை குறிப்பிடும். 10th நியூ புக்கில் இருக்குது. அடுத்து பாருங்கள் பொருந்தா சொல்லை கண்டறிக. மென்தொடர் குற்றியல் உகரம். இதில் பொருந்தாது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி எஃகு என்பது பொருந்தாது. பேலன்ஸ் பாருங்கள் பண்பு, மஞ்சு, கண்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மென்தொடர் குற்றியல் உகரம். மெல்லின எழுத்தை அடுத்து வல்லின எழுத்து வந்தால் அது மென்தொடர் குற்றியல் உகரம். ஸோ இங்கே பாருங்கள் இன்னுக்கு அப்புறம் பா அந்த வரிசை வந்திருக்கு. இந்த இன்னுக்கு அப்புறம் சா வரிசை வந்திருக்கு. இந்த இன்னுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இஞ்சுக்கு அப்புறம் சா வரிசை, இன்னுக்கு அப்புறம் டா வரிசை. இந்த எஃகு இது பார்த்தீங்கன்னா உயிர் தொடர் குற்றியல் வரும். 27 பகலவனை கண்ட பனி போல. ஓமை தொடர் உணர்த்தும் பொருள் என்ன? ஆன்சர் நீங்குதல். 28 கோவலன் கொலை உண்டான் என்பது எவ்வகை வினை? ஸோ இது பார்த்தீங்கன்னா செயற்பாட்டு வினையில் வரும். 9th நியூ புக்கில் இருக்குது. கோவலன் கொலை உண்டான். ஸோ இந்த உன் வந்தால் செயற்பாட்டு வினை. ஸோ அதுக்கான வினை துணை வினைகள் கொடுத்துருப்பாங்க. செயற்பாட்டு வினை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா படு வரும், இல்லை உன் வரும், பெரு, ஆயிற்று, போயிற்று, போனது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துணைகள்லாம் வந்தால் செயற்பாட்டு வினையை குறிக்கும். 9th நியூ புக்கில் இருக்குது. அடுத்து பாருங்கள் பொறுத்துக கலை சொற்கள். ஃபஸ்ட்டே பாருங்கள் ரிவியலிசம் என்பது மீட்டுருவாக்கம். ஸோ இது நேராக தான் இருக்குது. கல்ச்சுரல் பவுண்டரிஸ் என்பது பண்பாட்டு எல்லை. கேபினட் என்பது அமைச்சரவை. இது நேராக தான் இருக்குது. கல்ச்சுரல் வேல்யூஸ் என்பது பண்பாட்டு விழுமியங்கள். அடுத்து பாருங்கள் 30வது வினா பசியால் வாடும் டேஸ் உணவளித்தல் நமது கடமை.
ஆன்சர் அளந்தவருக்கு. அளந்தவர் என்பதன் பொருள் வறியவருக்கு உணவளித்தல் நமது கடமை. 31 இலக்கணச் செம்மல் தமிழ் மானங்காத்தவர் என 174 சிறப்பு பெயர்கள் கொண்டவர் யார்? ஆன்சர் பாவாணர். ஸோ இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸில் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ். பாவாணர் நமக்கு சிலபஸில் இருக்கார். 32 உலகத் தமிழ் முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் பெருஞ்சித்திரனார். உலகத் தமிழ் முன்னேற்ற கழகம் பெருஞ்சித்திரனார். ஸோ இதுவும் கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ். அடுத்து பாருங்கள் 33 சாகித்ய அகாதமியில் தமிழ் பிரதிநிதியாக பணியாற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ராமலிங்கனார். ஸோ இதுவும் டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியல். அடுத்து 34 இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் என்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். ஸோ இது நியூ புக்கில் இருக்குது. அடுத்த வினா வெண்பா ஏற்றுவதில் வல்லவரும் சிறந்த குழந்தை கவிஞரும் யார்? இயற்றுவதில் வல்லவரும் சிறந்த குழந்தை கவிஞர் யார்? ஆன்சர் தேசிக விநாயகனார். 36 ஏழாவது டேஸ் அடிகளில் 6 அறக்கருத்துக்களை கூறுகிறது. ஆன்சர் 4 அடிகளில். 37 கீழ்கண்ட யார் போர் வீரராக இருந்திருக்கலாம் என பாயிரம் குறிப்பிடுகிறது. ஆன்சர் நல்லாதனார். 38 கல்விக்கும் மோதியின் புகழ்சால் டேஸ். இது பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகையில் வரக்கூடிய லைன். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ கல்விக்கு பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணங்கள். உணர்வு என்பது பார்த்தீங்கன்னா இதில் பொருள் வந்து நல்ல எண்ணங்கள்னு வரும். 39 பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள் பாடலடி இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் பழமொழி 400. 7th நியூ புக்கில் இருக்கும். 40 வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்குணர்ந்தோர்கள் என பாடியவர் யார்? ஆன்சர் சுந்தரம் பிள்ளை. அடுத்து நம்ம பார்க்கும்போது 10th காலனியத்துக்கு எதிரான இயக்கமும் தேசியத்தின் தோற்றமும். தேசிய இயக்கத்தின் தோற்றம். சில பார்த்தீங்கன்னா 15 வினாக்கள் பார்க்க போகிறோம். 41 பிளாசி போரில் வங்காள நவாப் படைக்கு தலைமையேற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி மீர் ஜாஃபர். 42 மீர் ஜாஃபரின் ரகசிய ஆதரவை பெற்று பிளாசி போருக்கு வித்திட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ராபர்ட் கிளைவ். 43 ஜகத் சேத்துக்கள் அதாவது வங்காளத்தில் வட்டிக்கு பணம் கொடுப்போர் டேஸின் அடக்குமுறை கொள்கைகளால் பாதிக்கப்பட்டனர். ஆன்சர் சிராஜ் உத் தௌலாவின் அடக்குமுறை கொள்கைகளால். பிளாசி போருக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். பிளாசி போர் பார்த்தீங்கன்னா நடைபெற்ற நாள் 1757 ஜூன் 23. பிளாசி போர் நடைபெற்ற போது வங்காள நவாப்பாக இருந்தவர் சிராஜ் உத் தௌலா. பிளாசி போரின் போது ஆங்கிலேய படை தளபதி கேட்டாங்கன்னா ராபர்ட் கிளைவ். பிளாசி போரில் வங்காள நவாப் படைக்கு தலைமையேற்றவர் மீர் ஜாஃபர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சிராஜ் உத் தௌலாவின் சித்தப்பா. மீர் ஜாஃபரின் ரகசிய ஆதரவை பெற்று பிளாசி போருக்கு வித்திட்டவர் ராபர்ட் கிளைவ். சிராஜ் உத் தௌலாவின் அடக்குமுறை கொள்கைகளால் பாதிக்கப்பட்டவர் ஜகத் சேத்துக்கள் வங்காளத்தில் இருந்த வட்டிக்கு பணம் கொடுப்போர். ஜகத் சேத்துக்கள் பிளாசி போருக்கு யார் குதிரை கேட்டாங்கன்னா ராபர்ட் கிளைவ். ஸோ மீர் ஜாஃபர் இந்த ஜகத் சேத்துக்கள் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ்க்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. பிளாசி போருக்கு பின் வங்காளத்தின் நவாப்பாக நியமிக்கப்பட்டவர் மீர் ஜாஃபர். 1757 60க்கு இடைப்பட்ட காலத்தில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மீர் ஜாஃபரிடமிருந்து பெற்ற பணம் 2,25,00,000 ரூபாய். 44வது வினா பராசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் டி 1818ஆம் ஆண்டு. 45 பராசி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஹாஜி சரியதுல்லா. 46 டூடு மியான் மறைந்த பின் 1870இல் பராசி இயக்கம் யாரால் புத்துயிர் பெற்றது? ஆன்சர் நோவா மியான். பராசி இயக்கத்தில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். பராசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1818. தொடங்கியவர் ஹாஜி சரியதுல்லா. தொடங்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா வங்காளத்தின் கிழக்கு பகுதி. ஹாஜி சரியதுல்லா மறைந்த ஆண்டு 1839. ஹாஜி சரியதுல்லாவிற்கு பின் பராசி இயக்கத்தின் தலைவர் அவரது மகன் டூடு மியான். சிலோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்றவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டூடு மியான். வரி விதிப்பது இறை சட்டத்திற்கு எதிரானது என்றவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டூடு மியான். ஸோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இதோட முக்கியமான சொல்லியிருப்பார்.
டூடுமியான் மறைந்த ஆண்டு 1862. டூடுமியான் மறைந்த பின் 1870 பராசி இயக்கம் யாரால் புத்துயிர் பெற்றதுனா நோவாமியான். 47வது வினா, கோல் கிளர்ச்சி நடைபெற்ற இடங்களில் மாறுபட்டது எது? ஆன்சர் பஞ்சாப், ஜார்க்கண்ட், சோட்டா நாக்பூர், சிக்பூம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல் கிளர்ச்சி நடைபெற்ற இடங்கள், மாறுபட்டது பஞ்சாப். 48 கோல் கிளர்ச்சி யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ஆன்சர் பிந்த்ராய். 49 வஹாபி கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர் யார்? ஆன்சர் டீடு மீர். 50வது வினா, சாந்தலர்கள் வாழ்ந்த இடம் எது? ஆன்சர் ராஜ்கமல். 51 1854 யாருடைய தலைமையில் பல இடங்களில் கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றது? ஆன்சர் பீர் சிங். 52 வஹாபி கிளர்ச்சி தோன்றிய இடம் எது? ஆன்சர் வங்காளம். வஹாபி கிளர்ச்சியில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இது யாருக்கு எதிராக தொடங்கப்பட்டதுன்னா ஆங்கிலேயர்கள், நிலப்பிரபுக்கள். வஹாபி கிளர்ச்சி ஆங்கிலேயர்கள் மற்றும் நிலப்பிரபுக்களுக்கு எதிராக தொடங்கப்பட்டது. தோன்றிய இடம் பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் பரசத் பகுதி. தோன்றிய ஆண்டு 1827. வஹாபி கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர் டீடு மீர். வஹாபி கிளர்ச்சியின் முதல் பெரும் தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் புர்னியா நகர். இது பார்த்தீங்கன்னா 1831 நவம்பர் 6. டீடு மீர் எங்கு நடைபெற்ற போராட்டத்தில் கொல்லப்பட்டார்னா நர்கல்பேரியா. அடுத்து பாருங்கள் கோல் கிளர்ச்சி. இலக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். கோல் கிளர்ச்சி நடைபெற்ற காலம் 1831 to 32. இது நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், ஒடிசா, சோட்டா நாக்பூர், சிங்பூம். கோல் கிளர்ச்சி யாருடைய தலைமையில் நடைபெற்றதுன்னா பிந்த்ராய் மற்றும் சிங்ராய். கோல் கிளர்ச்சி நடைபெற காரணம் வரி வசூல் செய்யும் பணியை வட்டிக்கு பணம் கொடுப்போர் மேற்கொண்டது, பழங்குடியினரை அவர்கள் பகுதியிலிருந்து வெளியேற்றியது. இந்த 2 காரணம் தான் கோல் கிளர்ச்சி நடைபெற காரணம். அடுத்து சாந்தலை கிளர்ச்சியில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். சாந்தலர்கள் வாழ்ந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் கிழக்கு பகுதி, அதாவது ராஜ்கமல் மலையை சுற்றிய வனப்பகுதி. சாந்தலர்கள் கிளர்ச்சி உருவாக காரணம் தங்கள் பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டதால். 1854 யாருடைய தலைமையில் பல இடங்களில் கொள்ளை சம்பவம் நடைபெற்றதுன்னா பீர் சிங் தலைமையில் நடைபெற்றது. 1855 கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்த கடவுளிடமிருந்து தேவ செய்தி வந்திருப்பதாக கூறியவர்கள் சித்து மற்றும் கனு சகோதரர்கள். சாந்தலர்கள் பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1855. இதான் பார்த்தீங்கன்னா சாந்தல் பர்கனா மண்டலம் உருவாக காரணமாக இருந்த சட்டம் 1855 ஒழுங்குமுறை சட்டம். 53வது வினா, துணைப்படை திட்டம் கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் வெல்லஸ்லி பிரபு. 54 1857 புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? ஆன்சர் கானிங். 55 விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வெளியிடப்பட்ட இடம் எது? ஆன்சர் அலகாபாத். 1857 ஆண்டு பெருங்கலத்தில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இந்த பெரும் புரட்சி அல்லது பெருங்கலகம் ஏற்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1857. முதலில் தோன்றிய இடம் கேட்டாங்கன்னா வங்காளத்தில் தோன்றியது. இராணுவ வீரர்களுடன் ஆயுதம் ஏந்திய படைகளும் இணைந்து நடந்த முதல் பெரும் புரட்சி 1857 பெருங்கலகம். வாரிசு இழப்பு கொள்கைப்படி ஆங்கில அரசின் கீழ் கொண்டு வரப்பட்ட இடங்கள் பார்த்தீங்கன்னா சதாரா, சாம்பல்பூர், பஞ்சாபின் சில பகுதி, ஜான்சி, நாக்பூர். சில முதல்ல கொண்டு வரப்பட்ட பகுதி எதுன்னு எக்ஸாம்பிள் அட்டம் கேட்டுருக்காங்க. சதாரா. வாரிசு இழப்பு கொள்கைப்படி முதலில் கொண்டு வரப்பட்ட பகுதி சதாரா. இந்த புரட்சிக்கான முக்கியமான காரணங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அட்டம் கேட்டுருக்காங்க. இந்த செகண்ட் பாயிண்ட் மட்டும் ஏகப்பட்ட டைம் கேட்டுருக்காங்க. உடனடி காரணம் 1857 புரட்சி நடைபெற முக்கியமான காரணம் அல்லது உடனடி காரணம் கொழுப்பு தடவை தோட்டாக்களை பயன்படுத்தியது. பிற காரணங்கள் பார்த்தீங்கன்னா வாரிசு இழப்பு கொள்கை இது கொண்டு வந்த டல்கசி, துணைப்படை திட்டம் வெல்லஸ்லி, சமயக்குறி நெட்டிலிடக்கூடாது, தோல் தலைப்பாகை அணிய வேண்டும், தாடி மீசை வளர்க்கக்கூடாது. இதெல்லாம் பிற காரணங்கள். 1824 கொல்கத்தா அருகே பராக்பூர் சிப்பாய்கள் கடல் வழியாக பர்மா செல்ல மறுத்த காரணம் கடல் கடந்து சென்றால் சாதியை இழக்க நேரிடும் என நம்பினர். 1857 புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் கானிங் பிரபு. இந்தியாவின் முதல் வைஸ்ராய் அரச பிரதிநிதி கானிங் பிரபு. ரெண்டுமே முக்கியமானதான். 1857 அப்போ இருந்தவர் கானிங் பிரபு. அதே மாதிரி இந்தியாவின் முதல் வைஸ்ராய் அல்லது அரச பிரதிநிதி கானிங் பிரபு. மங்கள் பாண்டே பணியாற்றிய இடம் பராக்பூர். மங்கள் பாண்டே பணியாற்றிய காலாட்படை பிரிவு 34வது காலாட்படை பிரிவு. கொழுப்பு தடவை தோட்டாவை தொட மறுத்து ஆங்கில அதிகாரி சுட்டுக் கொன்றவர்
மங்கள் பாண்டே. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சுட்டுக் கொள்வார். மார்ச் 29, 1857. ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் 1857 புரட்சியை எவ்வாறு அழைத்தனர்னா சிப்பாய் கழகம். அதே பார்த்திங்கன்னா இந்திய வரலாற்றறிஞர்கள் 1857 பெரும் புரட்சியை எவ்வாறு அழைத்தனர்னா முதல் இந்திய சுதந்திர போர். இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் சிப்பாய் கழகம், இந்திய வரலாற்றறிஞர்கள் சுதந்திர போர், முதல் இந்திய சுதந்திர போர். முதலில் புரட்சி தோன்றிய இடம் பராக்பூர். புரட்சி முதலில் வெளிப்படையாக நடைபெறும் கேட்டாங்கன்னா மீரட், மே 11, 1857. ஸோ எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் நல்லா பார்த்துங்க. பெரும் புரட்சியின் போது புரட்சியாளர்களால் மன்னராக தேர்வு செய்யப்பட்டவர் 2ஆம் பகதூர் ஷா. டெல்லியில் இருந்த 2ஆம் பகதூர் ஷா. முகலாயர்கள் 1857 புரட்சி தலைமை தாங்கியவர்கள் மற்றும் இடங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைம் பொறுத்துக்களை கேட்டிருப்பாங்க ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஸ்டினில். டெல்லியில் பார்த்தீங்கன்னா 2ஆம் பகதூர் ஷா, மத்திய இந்தியா ஜான்சி ராணி லட்சுமிபாய், லக்னோ பார்த்தீங்கன்னா பேகம் ஹசரத் மகால், கான்பூர் நானா சாஹிப் மற்றும் தாந்தியா தோப், பீகாரில் பார்த்தீங்கன்னா கன்வர் சிங், பரேலி பார்த்தீங்கன்னா கான் பகதூர். ஸோ இந்த பாயிண்ட் நல்லா பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், லக்னோ புரட்சியில் எந்த 2 ஆங்கிலேய இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டனர்னா சர் ஹென்றி லாரன்ஸ், கர்னல் நீல். பெரும் புரட்சியில் கான்பூரில் போர் புரிந்த நானா சாஹிப்பின் தளபதி தாந்தியா தோப். டெல்லியை கைப்பற்றிய ஆங்கில தளபதி சர் ஜான் நிக்கல்சன். ஸோ பார்த்தீங்கன்னா டெல்லியை கைப்பற்றியது செப்டம்பர் 1857. விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வெளியிடப்பட்ட நாள் 1858 நவம்பர் 1. முக்கியமான பாயிண்ட். ஸோ இது எந்த இடத்துல வெளியிடப்பட்டதுன்னா அலகாபாத். வெளியிட்டவர் கானிங் பிரபு, முதல் அரச பிரதிநிதி. அடுத்து பாருங்கள், 1857 புரட்சி தோல்விக்கான காரணங்கள். ஒருங்கிணைக்கப்பட்ட புரட்சியாக நடைபெறவில்லை. அரசர்கள் ஆர்வம் குறைந்து காணப்பட்டனர். சில அரசுகள் ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்தனர். ஆயுதங்கள் கிடைக்காமை, படித்தவர்கள் முக்கியம் பார்த்தீங்கன்னா அந்த புரட்சியில் பங்கேற்கவே இல்லை. புரட்சியின் முடிவில் 2ஆம் பகதூர் நாடு கடத்தப்பட்ட இடம் கேட்டாங்கன்னா பர்மா. அடுத்து பாருங்கள், 10th வேளாண்மை கூறுகள் 15 வினாக்கள் பார்ப்போம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1953. 57. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளை எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தி உள்ளது? இது பார்த்தீங்கன்னா 8 வகைகள். களிமண் மற்றும் சதுப்பு நில மண் இந்தியாவில் காணப்படும் சதவீதம் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2.17%. மண்ணின் வகைகள் பார்ப்போம். சிலபஸில் மண்ணின் வகைகள் இருக்குது. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1953. ஸோ இது பார்த்திங்கன்னா மொத்தம் 8 மண் வகைகளாக வகைப்படுத்தி உள்ளது. வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், காடு மற்றும் மலை மண், வறண்ட பாலை மண், உப்பு மற்றும் காரமண், களிமண் மற்றும் சதுப்பு நில மண். சதவீதம் பார்ப்போம். செம்மண் பார்த்திங்கன்னா 28%. கரிசல் மண் 29%. கரிசல் மண் தான் அதிகம். அடுத்து செம்மண். உப்பு மற்றும் காரமண் பார்த்தீங்கன்னா 1.29%. களிமண் மற்றும் சதுப்பு நில மண் 2.17%. சரளை மண் 2.62%. வறண்ட பாலை மண் 6.13%. வண்டல் மண் 22.16%. காடு மற்றும் மலை மண் 7.94%. அடுத்து என்ன பாருங்கள், சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளின் வேகம் குறையும் பொழுது படிய வைப்பதினால் உருவாகும் மண் வகை எதுன்னு கேட்டுறாங்க. சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளின் வேகம் குறையும் பொழுது. ஆன்சர் ஆப்ஷன் சி வரும், வண்டல் மண். ஸோ ஆப்ஷன் மாறி இருக்குது. சரிநடை பார்த்தீங்கன்னா வண்டல் மண். 60. வண்டல் மண்ணின் வேதியியல் பண்புகளில் பொருந்தாது எது? பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கார்பன் கலவை குறைவு. ஸோ தான் பார்த்தீங்கன்னா வண்டல் மண்ணில் வேதியியல் பண்புகளில் பொருந்தாது. பொட்டாசியம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். பாஸ்பேரிக் அமிலம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். நைட்ரஜன் பார்த்திங்கன்னா குறைவு. ஸோ எல்லா மண்ணிலையும் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் குறைவாக தான் இருக்கும். ஸோ இதில் கார்பன் கலவை பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும், குறைவாக இருக்காது. ஒன்று மட்டும் தப்பு. அடுத்த வினா பாருங்கள், 61. வண்டல் மண்ணின் பரவல்களில் பொருந்தாது எது? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மத்திய பிரதேசம் பார்த்திங்கன்னா இல்லை பொருந்தாது. இந்த இதில் மட்டும் பார்த்திங்கன்னா ஆறுகளே அதிகமாக இருக்காது. ஸோ உத்தரப்பிரதேசம் பாருங்கள், உத்தரப்பிரதேசில் இருக்கும். உத்தரகாண்ட், பஞ்சாப். ஸோ இந்த உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் பார்த்திங்கன்னா கங்கையார் இருக்கும். பஞ்சாப் பார்த்திங்கன்னா
சிந்து நெடு துணையாறு பாயும். ஸோ வண்டல் மண் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் அதிகமாக இருக்கும். ஆறுகள் மற்றும் சிற்றோடைகளால் படிய வைக்கப்படுவது வண்டல் மண் பார்த்தோம். மத்திய பிரதேசத்தில் வண்டல் மண் அதிகம் இருக்காது. மத்திய பிரதேசத்தில் கரிசல் மண் இருக்கும். வண்டல் மண்ணில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், காதர். காதர் என்பது வெளி நிறமுடைய மணற்பாங்கான மண் தான் காதர். அதே மாதிரி பாங்கர் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாங்கான பழைய வண்டல் படிவுகள் அடர் நிறமுடையது. இதோட பண்புகள் கொடுத்துருவாங்க. சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளின் வேகம் குறையும் போது படிய வைக்கப்படுவதுதான் இந்த வண்டல் மண். வண்டல் மண்ணின் வேதியியல் பண்புகள் பொட்டாசியம், பாஸ்பெரிக் அமிலம், சுண்ணாம்பு மற்றும் கார்பன் கலவைகள் மட்டும் அதிகமாக இருக்குது. பொட்டாசியம், பாஸ்பெரிக், சுண்ணாம்பு மற்றும் கார்பன் கலவை. நைட்ரஜன் குறைவு. ஸோ எல்லா மண்ணிலையும் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் குறைவு. அதனால தான் நம்ம நைட்ரஜன் உரம் பயன்படுத்துகிறோம். வண்டல் மண்ணின் தன்மைகள். வண்டல், மண்மண்டி, களிமண் போன்ற கலவைகளுடன் மண் அடுக்கு காணப்படுகிறது. ஸோ இதோட பரவல் பார்த்திங்கன்னா கங்கை பிரம்மபுத்திரா ஆற்று பள்ளத்தாக்கு, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா சொல்ல சிந்து நதி பாயக்கூடியது. மேற்கு வங்காளம், பீகார் மாநிலங்களில் உள்ள சமவெளி பகுதிகள். அதே மாதிரி கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஆற்று முகதோர பகுதி. வண்டல் மண்ணில் வளரும் பயிர்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா நெல், கோதுமை, கரும்பு, எண்ணெய் வித்துக்கள். 62வது வினா, தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளில் இருந்து உருவானது எது? தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளில் இருந்து உருவான மண் வகை எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கரிசல் மண். தக்கான பகுதியில் வந்தாலே கரிசல் மண் ஞாபகம் வச்சுங்க. கரிசல் மண் டைட்டானியம் மற்றும் டேஸ் தாதுக்களால் கருப்பு நிறமாக உள்ளது. ஆன்சர் இரும்பு. இரும்பு தாதுக்களால், டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்களால் கருப்பு நிறமாக உள்ளது. 64, கரிசல் மண்ணில் அதிக அளவு காணப்படும் தாதுக்களில் பொருந்தாது எது? ஸோ அதிகம் வந்தாலே நைட்ரஜன் ஞாபகம் வச்சுங்க. நைட்ரஜன் பார்த்திங்கன்னா எல்லா மண்ணுக்குமே குறைவு தான். ஸோ அதிகம்னு வச்சுட்டா அலுமினியம், இரும்பு, மாங்கனீசு. நைட்ரஜன் குறைவு. அடுத்து பாருங்கள், கரிசல் மண்ணில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். கரிசல் மண் இது பார்த்திங்கன்னா தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளிலிருந்து உருவானது. இதோட நிறம் பார்த்திங்கன்னா டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்களால் கருப்பு நிறம். வேதியியல் பண்புகள் கால்சியம், மெக்னீசியம் கார்பனேட், அதிக அளவிலான இரும்பு, அலுமினியம், சுண்ணாம்பு, மாங்கனீசு காணப்படுகிறது. நைட்ரஜன், பாஸ்பெரிக் அமிலம், இலைமக்குகள் குறைவாக உள்ளன. ஸோ நைட்ரஜன் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், கரிசல் மண்ணின் தன்மைகள். ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட வினா. லாஸ்ட் டைம் குரூப் 4 கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஈரமாக இருக்கும்போது சேராகவும் ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்து கொள்ளும் தன்மையுடைய மண் எதுன்னு கேட்டிருந்தாங்க எக்ஸாமில். பார்த்திங்கன்னா கரிசல் மண். கரிசல் மண்ணில் வளரும் பயிர்கள் பார்த்திங்கன்னா பருத்தி. முக்கியமானது வந்து பருத்தி. அதனால் இந்த மண் பார்த்திங்கன்னா பருத்தி மண் கூட இந்த மண்ணை கூப்பிடுவாங்க. திணை வகைகள், புகையிலை மற்றும் கரும்பு. கரிசல் மண்ணின் பரவல் பார்த்திங்கன்னா ஸோ தக்கான பகுதியில் இருக்கும். மகாராஷ்டிரா, மாலய பீடபூமி, கத்தியவார் தீபகற்பம், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், பிரேசில் உள்ள ராயல்சீமா மற்றும் கர்நாடக பகுதி. ஸோ தக்கான பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த கரிசல் மண் தான் அதிகமாக இருக்கும். இவ்வகை அடுத்த வினா பாருங்கள், 65. இவ்வகை நீர்ப்பாசனம் இஸ்ரேல் நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சொட்டு நீர் பாசனம். 66, சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் சுமார் %% நீர் சேமிக்கப்படுகிறது. ஆன்சர் 70%. 67, 4 மீட்டர் உயரம் வரை உள்ள பயிர் வகைகளுக்கு இவற்றின் மூலம் நீர்ப்பாசனம் செய்யலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி, வேகத்தெளிப்பு நீர்ப்பாசனம். ஸோ இந்த நீர்ப்பாசனத்தில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இந்தியாவில் உள்ள முதன்மையான நவீன நீர்ப்பாசன முறைகள். சொட்டு நீர்ப்பாசனம், வேகத்தெளிப்பு, மையத்தெளிப்பு நீர்ப்பாசனம். இவ்வகை நீர்ப்பாசனம் இஸ்ரேல் நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது பார்த்திங்கன்னா சொட்டு நீர்ப்பாசனம். இம்முறையில் நீரானது குழாய்களில் உள்ள துவாரங்கள் வழியாக நீர்த்துளிகளாக பயிர்களுக்கு அளிக்கப்படுகிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் சொட்டு நீர்ப்பாசனம். இந்நீர்ப்பாசனத்தின் மூலம் 70% நீர் சேமிக்கப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சொட்டு நீர்ப்பாசனம். இது மிகவும் எளிமையான மற்றும் சுலபமான நீர்ப்பாசன வகையாகும். இதுவும் பார்த்திங்கன்னா சொட்டு நீர்ப்பாசனம். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்டில் ஞாபகம் வச்சுங்க. ஆப்ஷனில் சொட்டு நீர்ப்பாசனம், தெளிப்பு நீர்ப்பாசனம், ஸோ அந்த மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இம்முறையில் குழாயில் போடப்பட்டுள்ள நுண்துளைகள் வழியாக பயிர்களுக்கு நீர் பாய்ச்சப்படுகிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா தெளிப்பு நீர் பாசனம்.
இவ்வகை பாசனத்தை சமனற்ற நிலப்பகுதிகளில் பயன்படுத்தலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா தெளிப்பு நீர் பாசனம். அடுத்து பாருங்கள், இவ்வகை நீர்ப்பாசனத்தில் நீரானது குறுகிய குழாய் மூலமாக வேகமாக செலுத்தப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா வேக தெளிப்பு நீர்ப்பாசனம். 4 மீட்டர் உயரம் வரை உள்ள பயிர் வகைகளுக்கு இவற்றின் மூலம் நீர்ப்பாசனம் செய்யலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வேக தெளிப்பு நீர்ப்பாசனம். அடுத்து பாருங்கள், கரும்பு மற்றும் சோழ பயிர்களுக்கு இப்பாசனம் உதவிகரமாக உள்ளது. ஸோ இதான் பார்த்திங்கன்னா 4 மீட்டர் உயரம் உள்ள பயிர் வேக தெளிப்பு நீர்ப்பாசனம். அடுத்து பாருங்கள், இவை வட்ட சுழற்சி நீர்ப்பாசனம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா மையத்தெளிப்பு நீர்ப்பாசனம். இவற்றிற்கான உபகரணத்தின் மையப்பகுதியில் உள்ள கருவி சுழன்று அவற்றை சுற்றியுள்ள பயிர்களுக்கு நீர்ப்பாசனத்தை அளிக்கிறது. இதுவும் பார்த்திங்கன்னா மையத்தெளிப்பு நீர்ப்பாசனம். 68வது வினா, தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் எந்த மாநிலத்திற்கு பயனளிக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மேற்கு வங்காளம் மற்றும் ஜார்க்கண்ட். தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம். அடுத்து பாருங்கள், 69, கோசி திட்டம் எந்த மாநிலத்திற்கு பயனளிக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பீகார் மற்றும் நேபாளம். அடுத்து பாருங்கள், 70வது வினா, இந்தியாவின் உயரமான அணை எது? ஆன்சர் தெகிரி அணை. இந்தியாவின் உயரமான அணை தெகிரி அணை. பல்நோக்கு திட்டத்தின் பெயர்கள். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நல்லா பார்த்துங்க, எக்ஸாமில் முக்கியமான அதிகமாக கொஸ்டின் கவர் ஆகிற ஏரியா. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம். ஸோ இது பார்த்திங்கன்னா தாமோதர் அணையின் குறுக்கே கட்டப்பட்டது. மேற்கு வங்காளம் மற்றும் ஜார்க்கண்ட் பயன்பெறுகிறது. அடுத்து பாருங்கள், பக்ரானங்கல் திட்டம் உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை. ஸோ இது பார்த்திங்கன்னா சட்லஜ் நதியின் குறுக்கே கட்டப்பட்டது. இது பார்த்திங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். சட்லஜ்னு வந்துட்டாலே சிந்து நதி ஞாபகம் வச்சுங்க. சிந்துவின் துணையாறு சட்லஜ். பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் அந்த ஏரியா. அடுத்து பாருங்கள், ஹிராகுட் திட்டம் உலகின் மிக நீளமான அணை. மகாநதி குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. ஒடிசா பயன்பெறுகிறது. அடுத்து கோசி திட்டம், கோசி அணை நதியின் குறுக்கே கட்டப்பட்டது. இது பார்த்திங்கன்னா பீகார் மற்றும் நேபாளம் பயன்பெறுகிறது. அடுத்து பாருங்கள், துங்கபத்ரா. துங்கபத்ரா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா பயன்பெறுகிறது. அடுத்து தெகிரி அணை, இந்தியாவின் உயரமான அணை தெகிரி அணை. பாகிரதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. இது பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட். அடுத்து பாருங்கள், சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம். சம்பல் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம். நாகார்ஜுனா சாகர் திட்டம் கிருஷ்ணா நதியின் குறுக்கே கட்டப்பட்டது. இது பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம் பயன்பெறுகிறது. சர்தார் சரோவர் திட்டம் நர்மதை ஆறு. இது பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். ஸோ அந்த நர்மதை சட்லஜ். ஸோ அதெல்லாம் வந்தாலே இந்த பஞ்சாப் மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா அந்த ஏரியா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், இந்திரா காந்தி கால்வாய் திட்டம். ஸோ இது பார்த்திங்கன்னா சட்லஜ் ஆறு, ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா. மேட்டூர் அணை காவிரி ஆறு, தமிழ்நாடு. அடுத்து பாருங்கள், 10th இதில் மாநில அரசு 15 வினாக்கள் பார்ப்போம். 71, மாநில நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் இருக்க வேண்டும் என குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? மாநில நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் இருக்க வேண்டும் என குறிப்பிடும் சட்டப்பிரிவு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 154 1. 72வது வினா, ஒரு 2 அல்லது மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது ஊதியம் மற்றும் பணிகளை குடியரசுத் தலைவரின் ஆணையின் மூலம் மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க வழிவகை செய்யும் பிரிவு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 158 3A. 73, ஆளுநரால் சட்ட மேலவைக்கு நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களின் பங்கு எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் சி, 6 1 பங்கு. 74, ஆளுநரை நியமனம் செய்ய பின்பற்றப்படும் மரபுகள் எத்தனை? ஆன்சர் 2 மரபுகள். ஆளுநர் பற்றிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர். மாநில நிர்வாகம் அனைத்தும் யாருடைய பெயரால் செயல்படுகிறதுனா ஆளுநர். மாநில நிர்வாக அதிகாரம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு 154. மாநில நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் இருக்க வேண்டும் என குறிப்பிடும் சட்டப்பிரிவு 154 1. மாநில ஆளுநர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்னா குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆளுநரை நியமனம் செய்ய பின்பற்றப்படும் மரபுகள் கேட்டாங்கன்னா 2 மரபுகள். மரபுகள் பாருங்கள், ஒருவர் எந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்படுகிறாரோ அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருத்தல் கூடாது. அதே மாதிரி நடுவண் அரசு மாநில அரசுடன் கலந்தாலோசித்து அவர் பெயரை முன்மொழிய வேண்டும். ஸோ 2 அரசுகிட்டையும் பேசி அவர் பெயரை முன்மொழிய வேண்டும். ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் பற்றி குறிப்பிடும் பிரிவு கேட்டாங்கன்னா 157 158.
ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள்: இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது நிறைந்தவராக இருக்கணும், மத்திய மாநில உள்ளாட்சி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, லாபம் தரும் எந்த தொழிலும் ஈடுபடக்கூடாது. அடுத்து பாருங்கள், ஒரு 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநர் நியமிக்கப்படும் பொழுது ஊதியம் மற்றும் பணிகளை குடியரசுத் தலைவரின் ஆணையின் மூலம் மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க வழிவகை செய்யும் பிரிவு 158(3)(a). முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை வழிகாட்டுதல் படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்தும் பிரிவு 163. முதலமைச்சரை நியமனம் செய்பவர் ஆளுநர். மாநில அமைச்சரவையின் மற்ற உறுப்பினர்களை யாருடைய பரிந்துரை பேரில் ஆளுநர் நியமனம் செய்கிறார்னா முதலமைச்சர். ஸோ மாநில அமைச்சரவையின் மற்ற உறுப்பினர்கள் யாருடைய பேர்னா முதலமைச்சர் பேரில் ஆளுநர் நியமனம் செய்கிறார். மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் ஆளுநர். ஸோ ஆளுநரால் நியமனம் செய்யப்படுபவர்கள் முதலமைச்சர், அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குழுவின் தலைவர், மாநில தலைமை தேர்தல் அதிகாரி, மாநில பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர். ஸோ இவர் தான் வேந்தராக இருப்பார். துணைவேந்தரை இவர் நியமனம் செய்வார். சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் கலைக்கவும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர். சட்டசபையின் முதல் மற்றும் ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டத்தில் உரையாற்றுபவர் ஆளுநர். சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும்போது சட்டமன்றத்தில் எந்த உறுப்பினரை வேண்டுமானாலும் நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர். ஆளுநரால் சட்டமன்றத்தில் நியமனம் செய்யப்படும் ஆங்கிலோ இந்தியர்கள் ஒருத்தர். இதே குடியரசுத் தலைவர் கேட்டாங்கன்னா மேலே 2 பேர். ஆளுநரால் சட்ட மேலவைக்கு நியமனம் செய்யப்படும் உறுப்பினர் பங்கு பார்த்திங்கன்னா 1/6 பங்கு. மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் யாருடைய கையெழுத்துக்கு பின் சட்டமாகிறதுனா ஆளுநரின் கையெழுத்துக்கு பின் சட்டமாகிறது. மேலே பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். மாநில சட்டமன்றம் நடைபெறாத போது அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர். ஸோ இந்த அவசர சட்டம் பிரிவு பார்த்திங்கன்னா 213. ஆளுநரின் அவசர சட்டம் எத்தனை மாதத்திற்குள் மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும்னா 6 மாதத்திற்குள். ஆளுநரால் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் அறிக்கையில் பார்ப்போம். ஆண்டு நிதிநிலை அறிக்கை, அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் அறிக்கை, அரசின் தணிக்கை குழு அறிக்கை. யாருடைய ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார்னா ஆளுநர். மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் பரிந்துரைக்க வழிவகை செய்யும் பிரிவு 356. ஆளுநரின் சிறப்பு உரிமைகள் பற்றி குறிப்பிடும் பிரிவு 361(1). ஸோ இது பார்த்திங்கன்னா 361(1) பார்த்திங்கன்னா ஆளுநர் தனது பணி மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க அவசியமில்லை. அதே மாதிரி ஆளுநர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தவும் அல்லது கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. ஸோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா குறிப்பிடுவது 361வது பிரிவு. சிறப்பு உரிமைகள். அடுத்து பாருங்கள், மாநில அரசாங்கத்தின் தலைவர். 75. மாநில அரசாங்கத்தின் தலைவர் யார்? ஆப்ஷன் பி முதலமைச்சர். 76. சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்கும் போது எந்த காலத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? ஆன்சர் 6 மாதத்திற்குள். 77. ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்யும் பிரிவு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி 163வது பிரிவு. 78. முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்கள் எண்ணிக்கை சட்டமன்ற உறுப்பினரின் மொத்த எண்ணிக்கையில் 15% மேல் இருக்கக்கூடாது என கோரும் பிரிவு எது? முதலமைச்சர் உட்பட. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 164(1)(a). முதலமைச்சரில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். மாநில அரசின் தலைவர் கேட்டாங்கன்னா ஆளுநர். அதுவே அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர். மாநில நிர்வாகத்தின் உண்மையான தலைவர் முதலமைச்சர். ஸோ பேரளவிலான தலைவர் ஆளுநர். சுதந்திரத்துக்கு பின் தமிழகத்தின் முதலமைச்சர் ஓ.பி. ராமசாமி. யாருடைய பரிந்துரையின் பேரில் ஆளுநர் அமைச்சர்கள் நியமிக்கிறார்னா முதலமைச்சர் பரிந்துரை பேரில். மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்பானது அமைச்சரவை. ஸோ இந்த 15 இருக்க அமைச்சரவை. சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்கும் போது எந்த காலத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்னா 6 மாதத்திற்குள். ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்யும் பிரிவு 163. முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் போது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வழிவகை செய்யும் பிரிவு 163(1). ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறும் பிரிவு 164(1).
முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்கள் எண்ணிக்கை சட்டமன்ற உறுப்பினர் மொத்த எண்ணிக்கையில் 15% மேல் இருக்கக்கூடாது என கூறும் பிரிவு 164 1A. அடுத்து வினா பாருங்கள் 79. ஈரவை சட்டமன்றங்களை கொண்டுள்ள மாநிலங்கள் எத்தனை? ஆன்சர் 6 மாநிலங்கள். 80. சட்டமன்ற உறுப்பினர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை எவ்வளவு இருக்கலாம்? ஆன்சர் 60 இருக்கலாம். 81. சட்ட மேலவை உறுப்பினர் எண்ணிக்கை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 171 1. தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எப்போது நீக்கப்பட்டது? பதினை எம்ஜிஆர் பீரியட் நீக்கியிருப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி 1986 நவம்பர் 1. அடுத்து பாருங்கள் 83. சட்ட மேலவை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ வாக்களிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களின் பங்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி 3/2 பங்கு. அடுத்து பாருங்கள் மாநில சட்டமன்றத்தில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஈரவை சட்டமன்றங்களை கொண்டுள்ள மாநிலங்கள் பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரவை சட்டமன்றங்கள் இருக்குது. மேலவை, கீழவை. தமிழகத்தில் உள்ள மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 235. ஸோ இதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆளுநரால் நியமனம் செய்யப்படும் ஆங்கிலோ இந்தியன். தமிழக அமைச்சர்களின் எண்ணிக்கை 36. சட்டமன்ற உறுப்பினர்களின் அதிகபட்ச எண்ணிக்கை இது பார்த்திங்கன்னா 500 வரை இருக்கலாம். அதே குறைந்தபட்ச எண்ணிக்கை 60 வரை இருக்கலாம். சட்டமேலவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை அம்மாநில சட்ட கீழவை மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் எத்தனை பங்கு மிகாமல் இருக்க வேண்டாம்? 3/1 பங்கு மிகாமல் இருக்க வேண்டும் சட்ட கீழவைக்கு. சட்ட மேலவை உறுப்பினர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை 40. சட்ட மேலவை குறைந்தபட்ச எண்ணிக்கை 40. சட்ட மேலவை உறுப்பினர்கள் எண்ணிக்கையை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு 171 1. சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். மாநில அரசின் உண்மையான அதிகார மையம் மற்றும் உட்கர் இது கேட்டாங்கன்னா கேபினெட் அல்லது அமைச்சரவை. ஸோ அந்த 15% கேபினெட் அல்லது அமைச்சரவை. சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் எத்தனை நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை நீக்கலாம்னா 14 நாட்கள். ஸோ எல்லாருக்குமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 வாரம் அல்லது 14 நாட்கள் தான் வரும். சட்டமன்றத்தில் மேலவையில் ஒவ்வொரு 2 ஆண்டிற்கும் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் பதவி விலகுவார்னா 3/1 பங்கு விலகுவார். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் குறைந்தபட்ச வயது 30 வயது. தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எப்போது நீக்கப்பட்டதுன்னா 1986 நவம்பர் 1. சட்ட மேலவைக்கான உறுப்பினர்களில் எத்தனை பங்கு உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா 3/1 பங்கு உள்ளாட்சி அமைப்புகளால். இதே 12/1 பங்கு பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்களால். இன்னொரு 12/1 பங்கு பட்டதாரிகளால் 12/1 பங்கு. அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர்களால் 12/1 பங்கு. 3/1 பங்கு பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை உறுப்பினர்களால். அதாவது சட்டப்பேரவை உறுப்பினர்களால் 3/1 பங்கு. சட்ட மேலவைக்கான உறுப்பினர்களில் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் ஆளுநர் இவர் பார்த்திங்கன்னா 6/1 பங்கு நியமனம் செய்வார் சட்ட மேலவைக்கு. சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி குறிப்பிட்ட சட்டப்பிரிவு 169. உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி குறிப்பிட்டது 169. இதுவே சட்ட மேலவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை பற்றி குறிப்பிடுவது 161 1. உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி குறிப்பிடுவது 169. ஸோ ஞாபகம் வச்சுங்க. அடுத்த வினா பாருங்கள் 84. கல்கத்தா, பம்பாய், சென்னையில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1862. அடுத்து பாருங்கள் 85. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு உயர்நீதிமன்றம் நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கிய சட்ட திருத்தம். ஆன்சர் ஆப்ஷன் சி 7வது சட்ட திருத்தம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாநில நீதித்துறை பற்றி பார்ப்போம். கல்கத்தா, பம்பாய், சென்னை உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட தோற்றுவிக்கப்பட்டது 1862. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் தோற்றுவிக்க வழிவகை செய்வது அரசியலமைப்பு சட்டம். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு உயர்நீதிமன்றம் நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கிய சட்ட திருத்தம் 7வது சட்ட திருத்தம். இந்த 7வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1956. ஸோ இது பார்த்திங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர். ஸோ இந்த பகுதிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரே உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குன்னா இது பார்த்திங்கன்னா சண்டிகரில் தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கவுகாத்தி உயர்நீதிமன்றம் எத்தனை மாநிலங்கள் மீது சட்ட எல்லையை கொண்டுள்ளதுன்னா 4 மாநிலங்கள். வடகிழக்கு மாநிலங்களான 4 மாநிலங்கள் அசாம், நாகாலாந்து, மிசோரம்,
அருணாச்சல பிரதேசம். ஸோ பார்த்தீங்கன்னா கவுகாத்தி உயர்நீதிமன்றம். ஸோ எக்ஸாம் நேட்டம் கேட்டிருக்காங்க. 2019 ஜனவரியில் உயர்நீதிமன்றம் புதிதாக எங்கு நிறுவப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஆந்திர பிரதேசம், அமராவதி. இந்தியாவில் உள்ள உயர்நீதிமன்றங்களின் மொத்த எண்ணிக்கை 25. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் காலத்திற்கேற்றவாறு நியமிக்க வழிவகை செய்யும் பிரிவு 216. அடிப்படை உரிமைகளுக்கு மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்கும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர்நீதிமன்றத்திற்கு வழங்கும் பிரிவு 226. அடுத்து பாருங்கள், உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு பற்றி கூறும் சட்டப்பிரிவு 226 to 226, 227. எந்த அரசியலும் சட்ட திருத்தம் உயர்நீதிமன்ற நிதி புனராய்வு அதிகாரத்தை குறைத்ததுனா 42வது சட்ட திருத்தம். ஸோ அடுத்து 43 பார்த்தீங்கன்னா திரும்பவும் கொடுத்துருப்பாங்க. உச்சநீதிமன்றம் போன்ற உயர்நீதிமன்றமும் நீதி பேராணைகளை வழங்க அதிகாரம் உண்டு என கூறும் பிரிவு 32. பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுவது உயர்நீதிமன்றம். சமநீதி கண்ட சோழன் சிலை எந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ளதுன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றம். அடுத்து பாருங்கள், 11th எக்கனாமியில் இந்திய பொருளாதாரம் 15 வினாக்கள். 86. ராவ் அவர்களின் எந்த புத்தகம் பேரியல் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு வழங்கியது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முன்னேற்றம் அடையாத நாடுகளில் முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு. ஸோ பார்த்தீங்கன்னா 1952 வெளியிடப்பட்டது. 87. சிந்தனையாளர், ஆசிரியர், பொருளாதார ஆலோசகர் மற்றும் நேரடி கொள்கை வடிவமைப்பாளர் என்ற பார்வையில் ஜே.எம். கீன்ஸின் அடிகளை பின்பற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வி.கே.ஆர்.வி. ராவ். ராவ் தேசிய அளவிலான டேஸ் ஆராய்ச்சி நிறுவனங்களை உருவாக்கியுள்ளார். இது பார்த்தீங்கன்னா 3. டெல்லியில் உள்ள டெல்லி பொருளாதார பள்ளி, டெல்லியில் உள்ள பொருளாதார வளர்ச்சிக் கழகம், பெங்களூரில் உள்ள சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம். 89. சமூக தெரிவு கொள்கை, வளர்ச்சி பொருளாதாரம், வறுமை மற்றும் பஞ்சங்கள் பற்றிய ஆய்வு மற்றும் உரிமங்கள், திறன், முன்னேற்றம் பற்றிய கருத்து ஆகியவற்றை குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் அமர்த்தியா சென். ஸோ ஆண்டு பார்த்தீங்கன்னா 1998. இதே ஆண்டு நோபல் பரிசு வாங்கியிருப்பார். 90. அமர்த்தியா சென்னின் வறுமை மற்றும் பஞ்சம், உரிமை மற்றும் இறப்பு பற்றிய ஒரு கட்டுரை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஆன்சர் 1981. உழைப்பாளர்கள் உபரியாக உள்ள பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது கடினம் என்று எந்த புத்தகத்தில் அமர்த்தியா சென் குறிப்பிட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தொழில்நுட்ப தெரிவு. தலா வருமானம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? 92. தலா வருமானம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நாட்டு வருமானம் பை மொத்த மக்கள் தொகை. 93. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிட குறிப்பிடுவது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜிடிபி. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிட குறிப்பிடப்படுவது ஜிடிபி. 94. மக்கள் தொகை அடர்த்தி என்பது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மக்கள் தொகை பை குறிப்பிட்ட நில அளவு. 95. தேசிய வளர்ச்சிக் கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜவஹர்லால் நேரு. 96. காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார்? ஆன்சர் ஜே.சி. குமரப்பா. 97. ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜவஹர்லால் நேரு. 99. பி.ஆர். அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்திய ரூபாயின் சிக்கல்கள். 99. இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒழுக்கநெறி அடிப்படை. கடைசி வினா 100. வி.கே.ஆர்.வி. ராவ் இவரின் மாணவராக இருந்தார்? ஆன்சர் ஜே.எம். கீன்ஸ். ஸோ அண்டர் 100 வினாக்களுக்கு உங்களுடைய மார்க் என்னென்னு டெலிகிராமில் மென்ஷன் பண்ணிவிடுங்க.